பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 6ஆம் அதிகாரம் 16 சில வசனங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்பட்டிருக்க அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஆமென். இந்த ரோமர் அதிகாரம் 15 முதல் 18 இருக்கிற வசனங்கள், நம்ம பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம், இப்போ நம்ம நீதிக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். யார் நீதி? இயேசு. அவர் நீதியானவர், நீதியும் நியாயமுமானவர், ஞானமுமானவர், எல்லாமுமானவர் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதிக்கு பிழைங்க, பாவத்திலிருந்து மறித்து நீதிக்கு பிழைங்க. நீங்கள் எதற்கென்று அடிமைகளா இருக்கிறீர்களோ அதற்கேற்ற பலனை நீங்கள் காண்பீர்கள். மாம்சத்துக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவத்திலிருந்து நீதிக்கு திரும்புங்க. மாம்ச சிந்தனை வேண்டாம், மாம்சமான பாவங்கள் வேண்டாம். உங்க கை, உங்க கரம் தீட்டுப்படுதா, பரிசுத்தம் தீட்டுப்படுதா, அது வேண்டாம். உங்க கரத்தால நீங்க பாவம் செய்யும் போது, உங்க கரத்தால நீங்க பாவம் செய்யும் போது உங்க கரத்தை கொண்டே ஆண்டவர் கையில நீங்க ஆணி அடிக்கிறீங்க. உங்க கால்கள் தீய பழக்கங்களை நோக்கி தீவிரித்து ஓடுதா, நீங்க உங்க கையாலேயே உங்க இயேசுவின் காலை திருப்பியும் ஆணியில அடிக்கிறீங்க. வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே, வேண்டாம். ஆண்டவருக்காக ஓடுங்க. இந்த இந்த பருவத்துல ஆண்டவருக்காக எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு மகன், ரொம்ப நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை ரொம்ப விரும்புறாரு தகப்பனே. அவர் நல்ல தகப்பனா இருக்கிறார் உங்களுக்காக. பாவத்திலிருந்து மறித்து நீதிக்கு பிழைத்து அவருடைய சட்டத்திட்டங்கள், சட்டத்திட்டங்கள்லாம் எது? கர்த்தருடைய வார்த்தைய சட்டத்திட்டங்கள். இதுவே சத்தியம், இதுவே ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த சத்தியத்திற்கு அடிப்பணிந்து வாழ அர்ப்பணிப்போம். அவர் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் என்னைக்கோ சிறுவையில அரைஞ்சிட்டாரு. ரட்சிப்புக்கு உண்டான அனுபவத்தை, ரட்சிப்பின் கனியை மட்டும் நீங்க வெளிப்படுத்துங்க. திருப்பியும் பழைய பாவங்கள் வேண்டாம். திருப்பியும் உங்க கரங்களை தீட்டுப்படுத்துறீங்களா, பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்துறீங்களா? ஆவியானவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, திரும்பி வா, என்னிடத்தில் திரும்பி வா. ஒரு இளைக்குமாரன் போல இசப்பாட்ட கேளுங்க. இளைக்குமாரன் எப்படி திரும்பி வந்து அவங்க அப்பா அவனை கட்டி அணைத்து திருப்பி ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல இன்னைக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகி வா, இயேசுவின் இடத்துல ஓடி வா. அவர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். உன் இருதயத்தை திறந்துட்டா. இயேசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு மகனே மகளே. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க என்று அர்ப்பணிப்போம். இயேசுவே தகப்பனே, இயேசப்பா இந்த மதிய பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகள் திறந்திருப்பதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உம்முடைய வார்த்தையின்படி செப்பா சட்ட திட்டங்கள் சத்தியம் எல்லாம் உம்முடைய வார்த்தை மட்டும்தான் தகப்பனே. செப்பா பாவத்திலிருந்து மறித்து செப்பா நீதிக்கு பிழைக்கும்படியான பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உமக்கு அடிமைகளாக நாங்க அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை நீங்க வணங்கிடுங்கப்பா. விட்டு போன பாவங்களை எங்களை பின்தொடர வேண்டாம்ப்பா. நீர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய சத்தியத்தில் வாழ எங்களை கிருபை செய்யுங்க. நாங்கள் விழும்போதெல்லாம் நீங்கள் எங்களை தூக்கி எழுந்தருளுங்க, எழுந்து செயல்பட கிருபை செய்யுங்க. விழுந்து விழுந்து எந்திரிக்கிற அனுபவம் வேண்டாம் தகப்பனே. ஒரே பாதை, உம்முடைய அடிச்சுவட்டின் பாதையில நடக்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ் தர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவர் இன்னும் எங்களை பலப்படுத்துங்க. இந்த வீடியோவை காணுகிறவர்கள் எல்லாத்துக்கும் ஆவியானவரின் அனுபவத்தை தாங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க. மீட்பர் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.